அன்பார்ந்த துளாராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மந்தோட பலன்கள் பார்க்குறோம். 1ஆம் வீட்டு பலன்கள் லக்னத்தில் பார்க்கும்பொழுது பேலன்ஸ், காம் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கணும். ஹெல்த் ஜென்ரலாக ஓகே. என்ன டிசிஷன் மேக் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்க வேண்டாம். 1ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கம்ஃபர்ட் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி, மென்டல் பீஸ் இதெல்லாம் ரொம்ப மெயினாக இருக்கும். ப்ராக்டிக்கல் திங்கிங் மூலயமா செல்ஃப் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மணி ஃப்ளோ அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்கும். என்ன 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கனால ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகலாம். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஃபோர்ட் ஸ்டடியாக இருக்கும். கான்ஃபிடன்ஸ் மாடரேட்டாக இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செல்ஃப் எஃபோர்ட் ப்ளஸ் லக் இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். லேர்னிங், ட்ராவல், கைடன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த காலகட்டத்தில். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகமும் இருக்குது 4ஆம் வீட்டில். இதனால சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைங்கிறது அதிகமாக இருந்துட்டுருக்கும். அம்மா சம்மந்தப்பட்ட சிந்தனைங்கிறது அதிகமாக இருந்துட்டுருக்கும். வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறது, ரீலொகேஷன் பண்ணுறது இதெல்லாம் யோசிப்பீங்க. என்ன ஈகோ கிளாஸஸ் ஏற்படலாம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பேர்டன் இது போல் தோணும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. மதரோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டோட பலன்கள் பார்க்கும்போது 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால லவ் லைஃப்பில் கொஞ்சம் அன்கன்வீனியன்ஸாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படலாம், கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக தேவை படிப்பில். 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லவ்வில் கொஞ்சம் டிலே ஏற்படலாம். டிசிப்ளின் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், தேவைப்படும். எஜுகேஷனில் காம்படிஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டில் சனி இருக்கார். குரோனிக் இஷ்யூஸ் ஏற்பட அட்டென்ஷன் ரொம்ப தேவை. 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எனிமிஸ், என்ன எதிரிகளால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஹெல்த்தில் ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். என்ன லக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது ரிலேஷன்ஷிப்பில் இன்டென்ஷாக இருப்பீங்க. ஈகோ கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கும், பண்ணணும். 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மேரேஜில் வீட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லபடியாக இருந்துருக்கு. 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவும் ஏற்படாது. 8ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல் ரிலேட்டடான சடன் செலவுகள் ஏற்படலாம். எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான லக் சப்போர்ட் ஏற்படலாம். நிறைய படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டு சொத்து சேர்க்கறது சம்மந்தப்பட்டமான நாலேஜ் அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அமைதி, படிக்கிறது மூலயமா, கற்றுக்கிறது மூலயமா ஒரு அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கரியரில் எமோஷ்னலாக இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மூடு சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஒர்க்கில் அவுட்புட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், பார்த்து இருந்துக்கணும். 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் அதே 10ஆம் வீட்டில் இருக்கிறனால பப்ளிக் இமேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டெடிகேஷன் இருந்ததுன்னா ரெக்கக்னேஷன் இருக்கும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெயின்ஸ். 11ஆம் வீட்டில் கேது இருக்கார். இதனால லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க்கில் டிட்டாச்மெண்ட் ஏற்படலாம். 11ஆம் வீட்டை அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன
ப்ராப்பர்ட்டி மூலயமா இன்கம் ஏற்படலாம். ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்கும். என்ன வீட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம். மென்டல் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவை. பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஓவராலாக நம்ம சேனலோட அந்த ஒரு விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இந்த மந்த் என்ன அப்படின்னா, சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிளானிங் இருந்தது அப்படின்னா இந்த மந்த் கொஞ்சம் நகர்த்துங்க. அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வழி ஒன்று கிடைக்கும். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும், அதை வந்து பார்த்து கவனமாக ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் நவுத்திட்டு போனீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மந்த்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.